ஏய் ஏய் குஞ்சாமணி, என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் சந்துக்குள்ள? கோழிக்கு கரையம் சாடிட்டு இருக்கிறியா? ஐயோ ஐயோ என்ன வந்துருச்சு போ. உன்ன பண்ணி ஞாயிற்றுக்கிழமையான போ தண்ணி போட்டுறதுங்க. நீ திங்கக்கிழமையாக இன்னும் அப்ப தெரியுறீங்க. அதுக்கு என்னடா பண்றீங்க? போட்டு இருக்கிறாக்கோ கன்சாமி போயிட்டியா? ஓ பிள்ளைகள் குட்டியார் போயிட்டானா? ஸ்கூலுக்கு போயிருக்கானா? ஆடுங்கப்பா பரவாயில்லையே. சைக்கிள்ல போனா கார் வாடகை எடுத்துட்டு போயிருக்கானா? வரட்டவன் நிக்க வச்சுக்கிறேன். என்ன குசுமுங்க வாடகை கார் எடுத்துட்டு போயிருக்கா? அப்படிங்க எங்கிட்ட சொல்ற வேலையே இல்லைங்க எதுவுமே. நான் ஒரு இங்க கோமட்டாட்டு உட்காந்துருக்கேனுங்க. பேருக்கு தான் பெத்த பேரு, உள்ள ஒட்டுமே இல்லைங்க. பந்த காட்டிட்டு உட்காந்துருக்கல. ஐயோ சொல்றது கொஞ்சம் கூட கேட்கற வேலையில. என்னடா குழந்தைகள் கூட்டிட்டு சாயந்தரம் பார்க்க போறானா? பார் பார் டே பார்த்தா விளையாடு, குழந்தை பிள்ளை விளையாடுறதா அப்படி சொல்லடா. வேகமா எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. பார் பார் அப்படிங்கிற நானு. அந்த பாருடா டிங்கு டிங்கிட்ட குறுக்கி டுர் அப்படிம்பாங்கல்ல அந்த பாரு. டேய் அது இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லடா. அந்த பாருடா எனக்கு வாயில் வர நுழையில பார் பாருங்கிறேன். இதுல என்ன தப்பு? நீங்க அவ பேர் வேற வந்து வருமானிக்குது. ஐயோ பேர் வேற மறந்துட்டுனே தெரியுமானிக்குது. சிலுக்கு ரோஜா, சிலுக்கு ரோஜா பேர் வாயில் வரமானி மறந்துட்டா. நீங்க என்ன ஒரு ஆள் இருக்கிற, நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறீங்க. நீ கேட்டியா? இன்னைக்கு போட்டோன்னு வச்சுக்கோ போடு. சிலுக்கு ரோஜாவை நான் கட்டிக்கிறமா பண்ணு. கேட்டாடா கேட்டாடா கோவம் வருதுடா. நீங்க எனக்கு ஒரு போட்டோன்னு வச்சுக்கோ போடு. ஆளை பாரு ஆளை. ஊர்ல என்னென்ன நடக்குது? நாய் கடிக்கிறாங்க நிறைய ஊர்ல. நாய் கடிச்சாலும் வெறி பிடிச்சி சாவறாங்க. கொஞ்சம் சூதானமா இருக்கிற வெளியே போறப்ப குஜாமணி பிடிச்சி கடிச்சிட்டு போகுது. நம்ம நாயை கடிக்குது. நம்ம நாய் எங்கடா கடிக்குது? கட்டி போட்டு வச்சிருக்காரு. நம்ம நீயே கேவலப்படுத்திட்டு இருக்கிறத போடாங்கிட்டு 100 மேட்ச் பேசணும்டா. நம்மளா நீ ஏன்டா இப்படி பண்ற? 100 மேட்ச் பேசணும்டா. நம்ம குடும்ப பிரச்சனை ஓடி வெளியே போடக்கூடாது. போட்டான்னு வச்சுக்கோ போடு. ஆமா இன்னைக்கு அந்த சாமி இல்லைங்க. அவன் அங்கே போயிட்டானா? நான் இப்படித்தானே குடும்பத்தை காப்பாத்தினேன். எங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டு பிரச்சனை வெளியே போயிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சு மறைச்சு வச்சு சாமியா கும்பிட்டு வேண்டிய சத்தியமா ஒண்ணுமே நடக்காத நாசமா போயிட்டு இருந்தாதுல. அதனால நீ பைத்தியம் முடிச்சு கிடக்குறா. பைத்தியம்னா டே மைண்ட் டிப்ரெஷன் இருக்காது மாத்திரை போடுறேன். அதுக்கு அது மப்பா பைத்திய டேப்லெட்டா? ஏன்னா போங்கடா டே. வந்து என்ன பண்றதே தெரியாம போய்கிட்டு இருக்குது. நீ வந்து மூட்ரி வந்துட்டு ராமாத்தா பொருள் கூடிய போயிருக்கா? அதுக்குள்ள இருக்கணும்னு வச்சு ஒரு இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதுவும் சொல்லிடுது. இப்ப கண்ணுக்கு மையில மாட்டேங்குது. மை வேணும்லாமா கண்ணுக்கு? எங்க போய் குடிச்சிட்டு வருது மைய? மைய எதுக்குடே? கண்ணுக்கு மை போட்டா அழகா இருக்குமா? இந்த நாளா போடல. அதை கல்வியாட்டு கிடக்குறேண்ணா. நான் போடலன்னு சொன்னேங்க. அது நீ அதை நீ கல்வியாட்டு கிடக்குற. உனக்கு என்ன அப்படிங்கிறாருங்க? ஏன்டா இப்படி இல்ல கொடுமை? கண்ணுக்கு மை போடுறது. அடுப்புல கறி விரைய வச்சு எடுக்கணும்ல. அந்த கறி இருக்குல்ல நுணுக்கி அதை கொஞ்சம் நல்லபடி என்ன சொல்லுவாங்க அதை நல்லா நுணுக்கிட்டு அதில் எடுத்து இப்படி போட்டுட்டு சரியா போச்சு கண்மை கருப்பு. இதுங்க கருத்தா அதுங்க கருத்தா? இதுல போய் கண்மை வேறு வாங்கணுமாக்கு? பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறங்க வாங்குறாவ? போனா முடியாது. நீங்க ஒருத்தன் குப்பை கூறுகட்ட குப்பனாயி பிள்ளைகளுக்கு வைக்கிறதுக்கு எதுக்கு வாங்குறா? போய் வச்சு சிங்காச்சி இப்படி வச்சுக்கோளுங்க. இந்த இதுக்கு வச்சுக்கிறான்னு சும்மா ஜம்முன்னு பவர் அடிச்சுக்கிறாள் செட்டு போட்டுக்கிறாளாமா. டேய் நீ கொஞ்சம் கமெண்ட் இருப்பேன் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது 3 சேலை தான். அதுல பெரிய பில்டப் பண்ணிடுறது. டெய்லி ஒரு கட்டுறேன். நீங்க நான்லாம் கட்ட மாட்டேன். பார்த்தா பார்க்க போறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி கட்ட முடியும்? என்கிட்ட இல்ல இருக்கிற வச்சு நான் ஓட்டணும். டெய்லி ஒரு ட்ரெஸ் பார்த்தா எங்க போக முடியுமா? பிடிச்சி போட்டு பிச்சுன்னு வச்சுக்க. 3 சேலை இருக்குது பத்தல. டே நான் நைட்டி போயிட்டே தெரியுதுண்டி. அரைஞ்சு பிச்சிரும் உனக்கு கோபம். போயிட்டு போதும் பார்த்தா விட்டு பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா குஞ்சமணிய கன்சாமி ஒரு எதிரா என்னமோ எள்ளபடி கொடுத்தியா? நீங்க இவளுக்கு வயிற்றுக்கு எள்ளபடி கொடுத்தா? இவளுக்கு என்ன வயிற்றுக்கு குட்டி கொடுத்தா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏடி கரும்பல் அடிச்சுக்கிட்டு நீ கரும்பல் அடிச்சுக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன இளநீ பொழுதுக்கு இளநீ போடுது? சளி பிடிச்சிருச்சா? வயிற்று வலிக்குதா? டேய் உப்புக்கல்ல போட்டு பச்சை தண்ணியில் குடிச்சா வயிற்று வலி நின்று போயிடும். அதை விட்டு போட்டு இளநீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. டே குழந்தைக்காவது வாங்கி கொடுங்க. இத்தனை நாளும் தென்னை மரத்தும் தர கந்தசாமி போய் கொண்டா அதுக்கே வப்பத்திட்டு இருந்தேன். இப்போ தென்னை ஒரு 1-2 காய்ச்சி அதை நீ பிடிங்கி குடிச்சிட்டேன். எங்கெங்க போகிறது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்களே சொல்லுங்க. இது பார்ப்பீங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஹைப் வராதையும் கொடுங்க. என்ன பண்றதுங்க? காலம் தெரியாம பிடிச்சிக்கிட்டு நிற்கிதான் பொழப்பு. என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு நப்பாசியில் வந்துட்டுங்க. கந்தசாமி என்ன சொன்னா, அம்மா நீங்க அங்கே இங்கே போய் கஷ்டப்பட்டு கிடக்கிறதுக்கு இங்கே வந்துருங்கம்மா. இங்க வந்துட்டீங்கன்னா குரோன் பாடகர் மாசம் 50 ரூபா தான். ஆனா ஓஹோன்னு வந்துடலாம் பேய் ஓட்டு அப்படின்னா ஒரு பேய் கூட காணப்ப எங்கேயோ இன்னும் வாடி ஸ்டார்ட் பண்ணலாம பேய் ஓட்டுறத. டேய் இன்னைக்கு கார் துப்பிடுவாங்கடா. கூட்டிட்டு வந்துட்டு ஆகுல. டேய் வேண்டாடா இன்னைக்கு என்னால முடியாதா? சத்தியமா பேய் ஓட்ட முடியாதா? சொன்னா கேளு. மனசே சரியில்லடா. ஏன்டா அப்படி அக்கப்பூர் பண்றீங்க? என்னால முடியலடா. கடவுளே கடவுளே உனக்கு எப்பத்தான் மனசு சரியா இருக்குது? இன்னைக்கு சரியா இருக்குங்கிறான். டே முடியலடா என்னால வயசம் சொன்ன போட்டான்னு வச்சு போடு. ஏன் அடி பிச்சிரும் எனக்கு பிச்சு பெரிய இதாட்டு பேசுற கிளவிக்கு பாரு கோவத்தை அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் அப்படின்னு சொன்ன கோழிக்கு இந்த கிளவிக்கு என்னமா எனக்கு இப்படி கோவம் வருது? என்னடா முடியாண்டு நீ பேசுறது? முடியாண்டு நீ என்ன பேசுறீங்க? பெரிய புரிஞ்சாட்டு வந்துட்டு
சிலுக்கு ரோஜா வந்து சொல்லி காமிப்பா அவளுக்கு. சிலுக்கு ரோஜாக்கு என்ன வந்துருச்சு? இப்ப நான் என்னமோ பேசுற போற வர இருக்கட்டும். சிலுக்கு ரோஜாக்கு என்ன? சிலுக்கு ரோஜா கொஞ்சம் நேரம் மனசா சொல்லி பேசுங்கடி. யூடியூப் எடுக்கலாம்னு சொல்லி 10 பேர் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். நான் அதுக்கு கூப்பிடல, நான் வந்து பேசல ஊருன்னு சொல்றாங்க. பேசிட்டு போயிட்டு போறாங்க. ஏன் உரிமை? ஏன் இது நான் பாத்துட்டு போயிட்டு இருக்க போறேன். அடுத்து பேசுறேன்னு பேசாட்டி எனக்கு என்ன? அதுல ஊர்ல பேசினா பேசாட்டி எனக்குண்டா வளர்ச்சி முடுக்குறாங்க முடுக்குறா. டே 6க்கும் சாவு 100க்கும் சாவு. நான் எதுக்கும் பயக்க மாட்டேன். என்ன அவங்க அடிச்சு முடுக்கினாலும் சரி முடுக்காட்டும் சரி. அதான் ஊருக்கு போயிட்டு வந்தானுங்களே எங்க சித்தப்பா போயிட்டு அது குஜாமன்னு சொல்லி குட்டி காமிக்கிறியா? நீ போனது வேட்டை முடிக்கி விட்டாங்கல்ல, ஜெயிச்சக்கா அப்படிங்கிறியா? டேய் வேட்டை முடிக்கிட்டு போயிட்டு போறான். அந்த பாவம் அவங்க அனுபவிப்பாங்கடா, கண்டிப்பா அனுபவிப்பாங்கடா. நான் எதுக்கு சொல்றத புரிஞ்சுக்கணும், அனுபவத்துல சொல்றேன். கண்டிப்பா அனுபவிப்பாங்க. என்னை நோவடிச்சா அதுக்கு வந்து சிவபெருமான் பாத்துக்குவார் தெரியுமா? 5 உனக்கு அழுதுருக்கிறேன் அப்படின்னு 5 ரூபா கொடுத்துருந்தாங்க பொண்ணுக்கு. அது திருப்பி கொடுத்தாச்சுப்ப போட்டு விட்டாச்சு. அவங்களுக்கு ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது. நான் பார்த்து அதெல்லாம் நீ பேசாதீங்க. நான் என்னமோ பேசிக்கிட்டு கொடுத்துருப்பேன். ஆளை பாரு, அது எங்க ஃபேமிலி மேட்டர்டா. ஃபேமிலி மேட்டர்னா வீட்டுக்குள்ள வச்சுக்க, ஏன் நீ மைக் வச்சுட்டு பேசுறீங்கயா? ஐயோ என்னடா இப்படி? ஐயோ நான் பார்க்கலைங்க இந்த மாதிரி இதை. ஏண்டா என்னடா நேற்று பேஞ்ச மலைக்கு இன்னைக்கு முளைச்ச கால நாட்டு இருந்துக்கிட்டு நீ என்னவே எகிரி பேசுற? உங்கள்கிட்ட வந்து இங்க பாரு, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற? வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கியா? நீ ஒழுக்கமா வேலை செய்ய சொல்லு. அவனா கேள்வி கேட்காத நீயா? ஒழுக்கமா வேலை செய்ய என்ன பண்றேன்னு கிண்டல் அடிக்கிறேன்டா. நான் வேலை செய்யல, நீ என்ன வேலை செய்யற? பெரிய அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தாண்டா உங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறேன். அந்த குடோனை கொண்டு வந்து நம்பி விட்டு அந்த கந்தசாமி பேட்டு குடோன் விட்டு வெளியே வர முடியல. என்னால அந்த குடோனுக்குள்ளே குக்கி கிடக்கிறேன் நான். என்னடா பண்றது? பிஞ்சாங்கி பையா கம்மன் இருக்கா லூஸ் பக்கியாட்ட போட்டு இருக்குன்னு வச்சுக்க. நான் இருக்கு துண்டு போச்சு அங்கே படுத்துட்டாதே. கந்தசாமி வரைக்கும் நீ வேலை செய்ய மாட்டியா? அவன் தான் குழந்தைய கூட்டிட்டு வர போயிருக்கான். அப்புறம் இங்கே டியூஷன் விடுமாமா, அப்புறம் பார்க் போறாங்களாமா. அது என்னமோ கிளாஸ்லாம் நடத்துறாங்களாமா. அந்த கிளாஸ்க்குலாம் போறாங்களாமா. அவங்க நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டு கிடக்குற? அவன் வருவான், அவன் வந்து அவன் வேலை உன் வேலை நீ செய். உன்னுடைய வேலை என்னென்ன வேலை இதெல்லாம் கிளீன் பண்ணு. மணி 5 ஆகி போச்சு. அவ்வளவு கோவம் வருதுடா உனக்கு. வெக்கமான சூழ்நிலை எதுவுமே இல்லடா. வெறுத்தாச்சு இல்ல நீ எல்லாம் ஓடி போய் நீ இருக்கா? நீ ஓடி போயிரு. போய் நான் பொழைக்குமா? நீ பொழைப்பிடா, எங்க வேணாலும் நீ பொழைச்சிக்கோ. எனக்கு அதை பத்தி நான் கவலையே பட போறதில்ல. யார் என்ன சொன்னாலும் நாங்க கவலைப்படுவோம். நான் யூடியூப்ல அப்படித்தான் இருப்பேன். எனக்கு இஷ்டம், நான் போடுறேன். எனக்கு யாராவது 10 பைசா கொடுத்து உதவி பண்றீங்களா? இல்ல அப்ப முடிக்க கடை. எனக்கு மாசம் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒருத்தர் கொடுக்குறீங்களோ அப்பன்னு போயிடும் கம்மனு. என்ன ஊர் சுத்த முண்டா? என்னடா ஊர் சுத்த முண்டா? அவங்க வந்து உங்க சொல்லிட்டா நீ கேட்கற அப்படிங்கிட்ட சிம்பாலிக்கே கேட்க வேணாம். நேரவே கேளு. சொன்னாங்க ஊர் சுத்த முண்டா சொன்னாங்க. என்ன நிறைய வளர்க்கிற பேசினாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச வளர அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியுமா? அடுத்து நான் பாத்துக்குவேன். சரியா? உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு நீ வந்து இன்வால்வ் இல்லான்னு வச்சுக்கோ. அடி தொங்குட்டு உனக்கு எனக்கு தொங்க விடுங்கண்ணா. என்னடா தொங்குட்டான்னு கேட்டா அது எனக்கு தொங்க விடுவீன்னு கேட்கற. சோ கடவுளே. அடி சிரிக்கிறோச்சா அவனுக்கு சாப்பாடு போட 2 நாளைக்கு வயிறு காயிட்டும். அப்பதான் கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பேன். நல்லா பழுத்து போயிட்டா கொள்ளணும். பேசாம நீ சாப்பாடு போடாதடி. காப்பி வச்சு கொடுப்பியா? சாப்பாடு உள்ள காப்பி வச்சு கொடுத்துறது. இந்த ஐயோ ஒரே ஒரு மட்டையில் ஊர்ல குட்டைகள் எல்லாம் இருப்பேன். எப்படி இருக்கும்? நான் எங்கேயே போல மீட்டிங் இருக்குன்னு சொல்லாங்க. போலான்னு பார்த்தா முடியலடா. ஐயோ முடியலடா சாமி. கேட்கறாங்க பிக் பாஸ் போறோம்னு சொன்னாலும் நீ தாட்டி விட அப்படிங்கிறியா? பிக் பாஸ் இப்ப இல்லையா மேடம்? முடிஞ்சு போச்சாமடா. அடுத்த எப்பாவது வைப்பாங்க. அப்ப போனா போகுது. செலிபிரிட்டி நீ என்ன செலிபிரிட்டி? பிக் பாஸ் போயே ஆகணும். இப்ப ஒரு இப்படி எத்தனை வச்சுக்குவேன். குத்தாயிரும். நீ ஒரு எத்தனை குத்தாயிரும். நீ போட்டு இருக்கிற உனக்கு போற நம்ம போறான். கந்தசாமி இல்லைங்க அவன் பிள்ளைகள் கூட்டிட்டு போயிட்டான். நீங்க வேற கந்தசாமி கிடக்குறீங்க. சுப்பத்தாமல காட்டுருக்காங்க. ஒரு சிலுக்கு ரோஜாவும் ராமத்தை உட்காந்துருக்காங்க. ராமத்தை வெத்தலை போட்டு பிடிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் அபட்டமா சிலுக்கு ரோஜாமோ லிப்டிக் போட்டு ஒரு ஸ்டைலா பிடிச்சி ஒரு சைடு போட்டுட்டு இருக்கிறா. பூ வாங்கி கொடுத்தியே வாங்கினா ஒருத்தருக்கு மட்டும் வாங்கி கொடு. பொட்டாட்டிக்கு மட்டும் வாங்கி கொடு. அவளுக்கு ராமத்தலுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கா. அப்படி மெமிட்டிருந்தாங்க. எங்க காசு தொங்கி கிடக்குற மாதிரி. ஆட்டுப்புழுக்கி வித்தியா? ஆட்டுப்புழுக்கி எதுல வித்த? கம்மநாட்டி அது ஒரு நாளைக்கு தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்துக்கு எருவு போடுறதுக்காகடா. தென்னை மரம் இருக்குது, மக்காச்சோளம் போட்டுருக்கு. அது போடுங்க. ஏன்டா கேட்காம வித்துறீங்களா? ஐயோப்பா சாமி முடியலடா சாமி. உங்களை வச்சுக்கிட்டு ஆட்டுப்புழுக்கி எதுல வைக்கிறேன்னு கேட்காம வெயிட் பண்ணுவா. இருங்க அவங்களுக்கு போய் சண்டை கட்டிட்டு மாதிரி வர்றாங்க.